வணக்கம். நான் நட்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபால்கன் ரைடரில் ஒரு வீடியோ. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் தாண்டிடுச்சு. ஒரு மாதம் வீடியோ போடலை ஃபால்கன் ரைடரில். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் தாங்க. ஓரளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் இல்லை, கொஞ்சம் நிறையா சின்ன சின்ன சுற்றி இருக்கிற ப்ராப்ளங்கள் எல்லாமே நிறையா மண்டையை பிச்சிருச்சு. கொஞ்சம் உடம்பு சரிதான். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதனால ரொம்ப போராடி சில பிரச்சனைகள்லாம் சரி பண்ணியிருக்கேன். சேம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதாவது நம்ம ஃபால்கனை கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து எதனா ஒரு அப்கிரேஷன் பண்ணி சில பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்கிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்து இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. இதில் 2 விஷயம் சொல்லுவேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா, நம்ம கையில் அன்றைக்கி லாஸ்ட்டாக ஃபால்கனை எப்படி நம்ம ஹயபுசாவை கொடுத்தனோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏராக்ஸ் நம்ம விட்டு போகிறான். ஏன்னா டே பை டே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் சொன்னதாங்க, ஒரு 1.5 இயர்ஸ் நான் உடம்பை ரெஸ்ட் எடுக்கணும், ட்ராவல் பண்ண முடியாது, பைக் ஓட்ட முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால உடம்பு ரெடி பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுச்சுவேஷன் வந்து எனக்கு சப்போர்ட்டிவ் அமையலைங்க. எல்லாமே வந்து ரொம்ப நம்ம நினைக்கிறத விட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. இந்த போராட்டத்தை தாண்டி தான் நம்ம வந்து ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்மளோட ஏராக்ஸ் நம்மளை விட்டு போகிறான். ஸோ அந்த வீடியோ தான் இதில் முழுசாக உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் சின்னதாக ஒன்று சொல்லிடுறேங்க. நம்ம காரோட லாஸ்ட்டு என்ன நடக்க போகுது, நம்ம காருக்கு என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றதில் சின்னதாக ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ரெகுலராக என்ன ஏதுன்னெலாம் பார்த்துறோம். மிஸ்டீரியஸ் தமிழ்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் அந்தளவுக்கு வீடியோ கொடுத்தேன். லைட்டாக, ஏன்னா ஒரு வாரம் அந்த மாதிரி கேப் ஆகி தான் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ பரவாயில்ல. எனிவே ஓரளவுக்கு வந்து இன்னும் ஒரு 2 மாதம் ஓரளவுக்கு நார்மல் பண்ணிவிட்டு, ஓரளவுக்கு சில உடம்பையும் எல்லாத்தையும் நார்மல் பண்ணிவிட்டு, ஸோ நியூ இயர்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாக போகிற அளவுக்கு எல்லாமே பிளான் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் நம்ம கூட சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ராவல் பண்ண என்னோட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இவன் கூட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணாத இடமே கிடையாது, போகாத இடமும் கிடையாது, பார்க்காத ப்ளேஸஸும் கிடையாது. ஸோ இவன் கூட சேர்ந்து ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குது. அதாவது வந்து ட்ராவல் விளாக்லேயும் பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக்ஸ்லேயும் நிறையா வந்துட்டு இவன் கூட சேர்ந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூக்கி கௌதம் கூட சேர்ந்து நிறைய இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ட்ராவல்ஸு, அந்த நிறைய விஷயங்கள்லாம் போய் நம்ம கூட ஒரு பயங்கரமாக இருந்த ஒரு நண்பர், என் சகோதரன் அப்படின்னு சொல்லிக்கலாம். வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட ஏராக்ஸை தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட ஏராக்ஸை தான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஏராக்ஸ் பையனை பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவன் நம்மளை விட்டு பிரிய போகிற ஒரு நாள். ஸோ ரொம்ப சேடான ஒரு டே. ஸோ இன்றைக்கி நம்ம ஏராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு பிரியக்கூடிய ஒரு நாள். ரொம்ப சேடாக இருக்குது. அவனை நான் மிஸ் பண்ணுறது. இன்றைக்கி கொண்டு போய் அவனை கொடுக்க போகிறேங்க. ஸோ எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே நின்று லாஸ்ட்டு அவனோட டே ட்ராவல் பாருங்க, அவன் கூட போயிட்டு நான் வந்துட்டு இருந்தது. ஸோ அழகாக வந்தேன். சரி இன்றைக்கி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துப்போம் அப்படின்னு தோணுச்சு. மனசே கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நான் கம்ப்ளீட்டாகவே நான் பேச போகிறேன். ரோட்லேயே உட்காந்துட்டேங்க. ஸோ உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு கோயில்கிட்ட. ஸோ பின்னாடி பாருங்கள் ஒரு கோயில்கிட்ட உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னு தெரில, இன்னும் ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் போய் வண்டி கொடுக்க போகிறேன். ஸோ பேசிடலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம கூட ட்ராவல் பண்ண ஒருத்தவனை பற்றி பேசுகிறதுன்றது ரொம்ப மெமரிஸாக இருக்கும். அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்ட்டு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வண்டியை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நான் வீட்டிலேருந்து வந்தேன், அப்படியே ஒர்க் முடிச்சுது. சரி ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இருக்கிற இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குற இடத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டில் இருந்தது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் கொஞ்சம் தூரம் வாங்க, வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். ஸோ ஒரு தூரம் வர்றதுக்கு வந்துட்டேன். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் to 1 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் காட்டுது. ஆல்மோஸ்ட் இங்கே வந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் கொடுத்துருவேன். அந்த கொடுக்குற வீடியோ எதுவுமே அதில் காட்ட மாட்டேங்க. ஏன்னா அது கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு சேடான ஒரு சுச்சுவேஷன். அது நான் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு விரும்பலை. இது வந்து என்னோடய மெமரிஸாக நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அது மட்டும்தான் இதில். ஸோ என்ன ஏதுன்றதெல்லாம் இதில் சொல்கிறேன். வண்டி அப்படி காட்டுறேன் பாருங்கள். நம்ம வண்டி நிற்கிறோம். எஸ் இருக்கான் பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பராக நின்றுருக்கான் பாருங்கள்.
ஸோ கிட்டத்தட்ட இவனை வச்சுட்டு ஓட்டாத பிளேஸே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிளேஸ் போயிருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தூரம் போனது தான் நிறைய ட்ராவல் இருக்க மாதிரி இருக்கும். பட் வண்டி வந்து கிட்டத்தட்ட செம்மையாக நம்ம கூட இருந்தாங்க. பைக் மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க, அதுதான் பெரிய விஷயமே, ஹைலைட்டு. ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுற ஃபீலே இருக்காது, பைக் ஓட்டுற மாதிரி ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலு. சத்தியமாக ஏராக்ஸ் யார் கண்டிப்பாக வச்சுருக்கிறீங்களோ அவங்களுக்கும் அதோட ஃபீல் என்னன்றது தெரியும். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பைக் மாதிரி கிடைக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு பைக் மாதிரி தான் இருக்கும், ஸ்கூட்டர் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதோட சீட்டிங் கம்ஃபர்ட்டு எல்லாமே லுக்கு பார்த்திங்கன்னா பைக் மாதிரியே தான் இருக்கும். ஸோ காலத்துக்கு போடுறது பின்னாடி பில்லியனும் கொஞ்சம் ஹைட்டாக ஏறி R15 பைக்கில் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஓனர்ஸ் ரிவ்யூ மாதிரி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கண்ணாடி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கும். இந்த ஹேண்ட்லிங் உட்காந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பைக்கை சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேங்க் இங்கே கொடுத்துட்டாங்க, சீட்டிங் இங்கே அழகாக உட்காந்துட்டு பின்னாடி இருக்கவங்க பில்லியனில் உட்காந்துக்கலாம். இங்கே ஒரு ஏர் ஃபில்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஜின். அண்ட் பைக்கோட பாருங்கள் சைலன்சர் ப்ரொஃபைலும் ஹைட்டாக இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஒரு ரேடியேட்டர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து ABS, அதுதான் ஒரு பெரிய இது. ஆன்டி பிரேக் சிஸ்டம் ABS இருக்குது. ஸோ வண்டி ஓவரால் கம்ஃபர்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. டயர் தாங்க இதில் அட்டகாசமே, பயங்கரமான ஹைட்டான டயர்ஸு. ஸோ உங்களுக்கு பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அதுதான் இதோட ஒரு ஸ்பெஷல். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்க கூட சேர்ந்து நான் ஏகப்பட்ட இடம் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. ஸோ அது பர்டிகுலராக உங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறதுக்கு இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உட்காந்துட்டேன், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்றைக்கி நம்ம விட்டு போகிறான். எக்ஸ்பெஷலி நான் பூசாவை வந்து நான் கொடுத்தனோ அதே மாதிரி தான், நம்ம ஃபால்கனை எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி தான் நம்ம ஏராக்ஸையும் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ இவங்க கூட பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூக்கி கௌதம் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் அது இதுன்னு சொல்லிட்டு நானும் கௌதமும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ட்ராவல் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த ஏராக்ஸில். பயங்கரங்க. பெங்களூரு, ஹோசூர், அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை, திண்டுக்கல் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸில் கவர் பண்ணுறது போனால் ஆந்திரா, பெங்களூரு, பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வண்டி ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தெலுங்கானா டிஸ்ட்ரிக்டை டச் பண்ணிடுச்சு. ஸோ அங்கேருந்து வரும்போது வண்டியை ஹைதராபாத் டச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த சர்க்கிள் வண்டி ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் வண்டி ஓட்டுவேன். அங்கே முடிச்சுட்டு ஒரு லெவலுக்கு கரெக்டாக நம்ம இதுக்கு மேலே அங்கேருந்து வர வேண்டாம், ரொம்ப ட்ராவல் அதிகமாக இருந்தால் டப்புன்னு தூக்கி ஏதாவது வண்டியில் போட்டு கொண்டு வந்துடுறது. பசங்க யாராவது வராங்கன்னா அவங்க வண்டியில் தூக்கி போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அது ஒன்று. குட்டியாக காம்பேக்டாக இருக்கனால எல்லா விஷயத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுதான் ஒரு ஸ்பெஷலு. ஸோ நம்ம சென்னையில் இருக்கும்போது, ஸோ கோயம்புத்தூரில் இருக்கும்போது, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடத்துக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கூட்டரை வச்சுட்டு பயங்கர போடுறேங்க. நம்ம வாசன்பவும் ஓட்டிருக்கிறது. ஸோ பயங்கரமான ஹாப்பினஸ் எல்லாமே இந்த நம்ம ஏராக்ஸை வச்சு இருக்கும். ஓரளவுக்கு நிறைய பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கான். நம்ம அதாவது நம்ம ஃபால்கன் ரைடராக வந்து நம்ம பைக் பூஸாக எப்படி ட்ராவல் பண்ணணும் அது மாதிரி இவன் நம்ம கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கான். இவனோட வீடியோஸும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது சிட்டிக்குள்ளேயாக இருக்கட்டும், ட்ராவலிங்கில் இருக்கட்டும். ஒரு ஸ்கூட்டர்ன்றது என்ன தான் நம்மளுக்கு நம்ம ஸ்கூட்டர்னு கிடையாதுங்க, ஒரு வண்டி, ஒரு பைக் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளோட கஸ்டமர்ஸுக்கு கூட நிற்கிற ஒரு ஃப்ரெண்டாகவோ ஒரு பெதராக இருக்கிற மாதிரி தான் வண்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஆப்ஷனில் இருக்க மாதிரி நடக்கும். ஸோ எனிவே அது ஒரு ஹாப்பினஸான ஒரு சந்தோஷம். ரெண்டாவது என்னதான் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சுச்சுவேஷன் என்ன பார்த்திங்கன்னா, நான் பூசாவை எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காரணமே என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் தான். எனக்கு லைட்டாக ஒரு இன்ஜுரி, அந்த இன்ஜுரியால் ஸ்பைனல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதனால் நான் பைக் ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்தாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பூசாவை கொடுத்ததுக்கு காரணமே அதுதான். கொடுத்துட்டு நம்ம ஃபால்கனை கொடுத்தேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணி அவனை மீட்டி எடுத்துருவேன். ஸோ அதுக்காக தான் ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பயங்கரமான ஒரு டெவிலை களத்தில் இறக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அவனை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் தயாராக இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா யாராவது சாஃப்ட் யூஸாக பண்ணுறவங்க, லைட் யூஸாக பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு, ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே அங்கே யூஸ் பண்ணுற யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா கூட அது சந்தோஷமாக அவங்ககிட்ட விடும். ஸோ அவனோட மீதினால் வந்து அவன் சந்தோஷமாக இருக்கட்டும். நம்மக்கிட்ட வந்து இதுக்கப்புறம் அவனை கஷ்டப்படுத்த வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி பைக்கை கொடுத்தாச்சு. அதே ஞாபகமாக ஃபால்கன் ரைடரில் ஒருத்தன் தான் என் கூட இருந்தாடா. சரி, எனக்கு இவனை வச்சுக்கிட்டு இருக்கிறதும் அதே தாட் எனக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகுது. சரி, ஓகே, ரைட்டு, கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்குன்றதுக்காக ஸோ இவனையும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த ஒரு தாட்டை கொண்டு வந்தேன். ஸோ ஃபால்கனும் போயிட்டான். ஸோ இவனையும் இப்போ கொடுக்குறேன். ஸோ பின்னாடி நிற்கிறான் பாருங்கள். ஸோ இவனையும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் திரும்பி கண்டிப்பாக நான் வந்து எனக்குன்னு ஒரு ஸ்கூட்டரை வாங்குகிறேன் அப்படின்னா சேம் ஏராக்ஸில் லேட்டஸ்ட் வெர்ஷன் கூட வாங்குவேன். ஆனால் வேறு வண்டி வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏராக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் ஏராக்ஸ் தான் வாங்குவேன். அப்படி வாங்குற வண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஏராக்ஸ் வந்து ப்ளூ கலர் சாவி போடுறது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க சாவி போடுற டைப்ஸு. இப்போ இருக்க ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கீ டைப்பு. அதான் விஷயம்.
ஸோ எனிவே வண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போயே பார்த்தீங்கன்னா அவங்க 2 மணிக்கு வர சொன்னாங்க. வண்டியை கொடுக்க மனசு இல்லாமல் உட்காந்துட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே 3 மணி ஆகுது. ஸோ வண்டியை கொண்டு போய் கொடுக்க போகிறோம். வண்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் vlog-ஐ நான் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் லிங்க் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன், இங்கே கொடுத்துடலாமா அப்படின்ட்டு. ஸோ எனிவே ரொம்ப சந்தோஷம். இதேமாதிரி பைக்கை யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏராக்ஸ் யார் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இது பண்ணுவேன். சரிங்களா? சரி, தெரிஞ்சு ரொம்ப பேசிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. எல்லா வண்டி ஒன்றுனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக தான் இருக்குது. சரி, பரவாயில்ல, விட்டதெல்லாம் திரும்பி பிடிப்போம், உடம்பை சரி பண்ணிவிட்டு. ஸோ நம்மளுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாமே சரி பண்ண முடியும். எல்லாமே டைமுக்கு சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. ஸோ லைஃப்பில் சில விஷயங்கள் எல்லாருமே ரொம்ப செக்யூர் பண்ணிக்கோங்க. ஒன்று, நம்ம வீடை பாதுகாக்கணும். ஸோ நம்ம ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நாமளுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலியோட லவ்டு ஒன்ஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லா எதனா போகிறதுக்கு ஏதாவது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். சரிங்களா? லைஃப்பில் ரொம்ப பேக்கப்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது காசு பிரச்சனை வரும். சின்ன ஒரு இன்சூரன்ஸ் மாதம் போடுறதுனால அது நம்மளுக்கு பெரிய விஷயங்களை சேஃப்டி பண்ணலாம். ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ எனிவே சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிட்டு நானும் வரேன். எல்லாம் 1 by 1 நம்ம பார்க்கலாங்க. ஸோ வீடியோ அதுக்கப்புறம் 1 by 1 வந்துடும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக உடம்பு எல்லாம் நார்மல் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாமே 1 by 1 பார்ப்போம். ஸோ இவனுக்கு ஒரு டாட்டா சொல்லிக்கலாம், பாய்டா. ஸோ ஏராக்ஸ்க்கு மிஸ்யூடா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக உன்னை மீட்டி எடுப்போம் ஒரு புது வெர்ஷனில். ஸோ எனிவேங்க, ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சிடறேன். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த புது நண்பருக்கு கொண்டு போய் வண்டியை கொடுத்துருவோம். ஸோ நானும் உங்ககிட்டேருந்து பாய் சொல்லிக்கிறேன், அவங்ககிட்டேருந்து பாய் சொல்லிக்கிறேன், நீங்களும் ஒரு பாய் சொல்லிவிடுங்க. ஸோ சென்டிமெண்ட்லாம் இதோட நம்ம பைக்கை மிஸ் பண்ணுறோம், நீயோட மிஸ் பண்ணுற நாள். ஓகே, நீங்களும் இதேமாதிரி ஏதாவது ஒரு அழகான சென்டிமெண்ட்டில் உங்கள் மிஸ் பண்ண உங்கள் லைஃப்பில் என்ன இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் அவன் முன்னாடி சொல்லிவிடுவோம். ஓகே, பாய்டா சொல்லும். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ஓ கடவுளே, இன்னையோட நான் உன்னை விட்டு போகிறேன், மிஸ் பண்ணுறேன். ரவி பேபி, எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. இன்னையோட போகிறான், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு இன்றைக்கி என் கையை விட்டு போகிறான். எனிவே சீக்கிரமாக பார்க்கலாம். பாய்ங்க. சரி, இன்றைக்கி நம்ம அவனை பார்த்து நீ மிஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு கிளம்புவோம். மிஸ்விடா சொல்லுவோம். ஓகே, எஸ், எல்லாருமே வீடியோவை பார்த்துருப்பீங்க. சும்மா சொல்லப்போனால் இதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா நான் ஃபால்கனை மிஸ் பண்ணும்போது நான் எந்த அளவுக்கு கொடுக்கும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணணும், அதே மாதிரி நம்ம ஏராக்ஸை கொடுக்கும்போது நான் அந்தளவுக்கு ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஏராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 வருஷத்துக்கு மேலே கூட இருந்தான், ஒரு 4 இயர்ஸாக கூட இருந்திருக்கான். சும்மா சொல்லப்போனால் ஒரு பிடிச்ச ஒரு வண்டி, அதாவது ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் நான் வாங்கின வண்டியிலே அது ஸ்கூட்டர் மாதிரியும் இல்லாமல் பைக் மாதிரியும் இல்லாமல் லாங் ட்ரைவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு செமையான ஒரு வண்டி. சூப்பராக என் கூட ட்ராவல் பண்ணால் நிறைய ட்ராவல் மெமரிஸ் இருக்குங்க. ஸோ அது எல்லாமே இருக்கிற ஒரு மெமரிஸ் இந்த இடத்துல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம பூசாவை எப்படி ஃபஸ்ட்டு பூசாவை எப்படி கொடுத்தோமோ ரெட் வித் பிளாக்கு, அதே மாதிரி இந்த ப்ளூ பூசாவை எப்படி கொடுக்கும்போது சில சென்டிமெண்டல் ஃபீல்ஸ்லாம் இருந்ததோ, அதே மாதிரி என்னோடய நேரமாக என்னன்னு தெரியல, ஒன்றுன்னா கை விட்டு போயிட்டே இருக்கேன். பட் பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொடுக்கும்போது ஒரு சேடாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் கொஞ்சம் நல்ல விஷயமாகவும் இருக்கணுன்றதுக்காக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் நம்மளோட ஏராக்ஸ் நம்ம கையை விட்டு போயிட்டாங்க. ஸோ அதை தான் இதில் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் நான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூசாவும் போயிட்டான், ஏராக்ஸும் போயாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில சுச்சுவேஷனால் தான் கொடுத்தேன், அது அப்படியே இருக்குது, அது சரி பண்ணிடலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம நார்மலாக ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு மாதம் 2 மாதம் அப்படி இப்படின்னு போனால் கூட இதுக்கப்புறம் வீடியோ எல்லாமே சூப்பராக போட ஆரம்பிக்கணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சேனலுக்கு அப்படின்றத விட அழகான ஒரு மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணுற ஒரு இடம். ஸோ அது வந்து ஒரு அற்புதமான இடம்.
அற்புதமான சில நண்பர்களும் நீங்களாம் இருக்கிற அது ஒரு அற்புதமான ஒரு இடம். ஸோ அதுக்கு உங்கள் கூட தெரிவிக்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்காக, அதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு டிஜிட்டலாக பயணிக்க போகிற ஒரு அடுத்த விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு 4 வீல் டிரைவ் கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 2 காருங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ஸோட குர்கா அப்படி பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசுசு அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். இசுசு V-Cross 4 வீல் டிரைவ் ட்ரக் டைப் காரு இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 2 கார் ஷோரூம்லேயும் என்ன பார்த்தீங்கன்னா போயிட்டு நேராக போய் எக்ஸாக்டான அந்த புது கார் என்ன லுக்கில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் வருது, என்ன ஏதெல்லாம் பார்க்கலாம். நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகுதா, இல்லைனா ஓல்டு கார் போகலாமா, நியூ கார் போகலாமா அப்படின்றத பிளான் பண்ணலாம். ஸோ நீங்களும் எனக்கு சஜஷன் கொடுங்க. ஸோ ஓல்டு கார் போகலாமா, நியூ கார் போகலாமா, இப்போ எவ்வளோ ரேட் இருக்குது, என்ன ஏதுன்னு தெரியல. எக்கனாமிக்கல் வைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் சொன்னாலும் சில விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன காருக்கு தான் அதெல்லாம் நடக்குது, பெரிய காரங்களுக்கு கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக வந்து இது எப்படி என்னன்றது தெரியல. ஸோ நேராக போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. அதே மாதிரி கொஞ்சம் யூஸ்டு கார் செக்மெண்ட்லேயும் எவ்வளோ போகுது என்ன ஏதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா என்ன ஏதுன்னெலாம் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு ஸோ பழசு போகலாமா புதுசு போகலாமா என்னன்றதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஷோரூம் போகிறோம், கார் எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம், எப்படி என்னன்றதை பார்த்துட்டு இதை சொல்ல போகிறோம். ஸோ இசுசுவா குர்காவா இதுதான் பிளானிங். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இசுசுவா குர்காவான்றதை நம்ம ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துருவோம். இதில் நான் உங்களுக்கு சிம்பிளாக இது கொள்ளது காரணம் நெகட்டிவாக போவான அந்த வீடியோ ஒரு பாசிட்டிவாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் இதுலேயே உங்களுக்கு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ நான் ஒரு நாள் பொறுத்து ஏன்னா அப்படி ஒரு சேடாக வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எனிவே சீக்கிரமாக எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க, சரிங்களா? இதில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. உடம்பால் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கோ, மனசால் எந்த அளவுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ, இந்த இயர் இந்த 2025 எனக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வருஷம். நம்பிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என் கையை விட்டு போயிடுச்சு. நம்பாத சில விஷயங்களும் தான் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியல. பட் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண நிறைய விஷயங்கள் என் கையை விட்டு போயிடுச்சுங்க. ஸோ அது பரவாயில்ல, இதுவும் நன்மைக்கு தான். ஸோ சொல்கிறதுக்கு இல்லை, போகிறது போய் தான் ஆகும், எதுவும் கையில் பிடிக்க முடியாது. நம்ம எவ்வளோ தான் பிடிச்சிருந்தாலும் போகிற விஷயங்கள் போயிடும். போகிற விஷயங்கள் நம்ம கைவிட்டு போயாச்சு. ஸோ போனது நன்மைக்கு நினச்சிக்கலாம். ஸோ ஏன்னா இருந்த நிறைய விஷயங்கள் நம்மளை கஷ்டப்படுறதை விட போச்சுன்னா ஸோ ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ அப்படின்னு நினைக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. ஓகே ரைட், கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், எல்லாமே இருக்குது தான். ஏன்னடா லவ் பண்ணியா அப்படி அதெல்லாம் இல்லைங்க. ஸோ ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர், ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல விஷயங்கள், ரொம்ப பிடிச்ச சில மெமரிஸு, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக என் லைஃப்பில் என்னை விட்டு இந்த 2025 போயிடுச்சு. அதே மாதிரி என் கஸ்டமர்ஸுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப நிறைய பேர் விஷயங்களை எதிர்பார்த்தேன். அது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்தது. ஸோ இது எல்லாமே அப்படியே நடக்கிறதானங்க, இது எல்லாருக்கும் நடக்கிறதா. ஸோ இது ஓவரால் இந்த கேப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ என்னோடய மெமரிஸை கேட்ச் பண்ணுற ஒரு அழகான ஒரு பிளேஸ் இது. ஸோ நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ ஓகேங்க, இந்த அழகாட்சிக்கு அதெல்லாம் முடியிட்டோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சோகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரோக்ஸ் நம்மளை விட்டு போயிட்டான். அடுத்த வீடியோவில் சூப்பராக நம்மளோட இசுசுவா ஃபோர்ஸ் குர்காவா என்னன்றதை நம்ம புது கார் ஷோரூமில் போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பிளானிங்ன்றதை உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கிளியராக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ சேனலுக்கு யாரை புதுசு வந்து நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பைக்கை யார் ட்ரைவ் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் கேஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். ஸோ எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. பாய், லவ் யூ. ஸோ சேம் டைம்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஸோ தீபாவளி ஓப்பன் ஆக போகுது. எல்லோரும் பார்த்து பத்திரமா பட்டாசெல்லாம் வெடிங்க, சேஃபாக வெடிங்க, குடும்பத்தோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.